ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காணொலி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தீங்கன்னா என்னோட பேர் கார்த்திக். இது மை கார்த்திக் டுடே. தொடர்ந்து நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா விஷயங்கள் நம்ம கலந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக அளவில் ட்ரெண்டிங்கான ஒரு சின்ன வீடியோ கிளிப் 2007 ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இப்போ உலக அளவில் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? ஃபேமஸ் ஆகிறத தாண்டி அந்த வீடியோ கிளிப்பில் இருக்கக்கூடிய காட்சியை மனிதர்கள் நம்மள மாதிரியான ஹியூமன்ஸ் என்ன பண்ண வேர்ல்டில் எல்லா ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை தன்னோட வாழ்க்கைக்கு அதை பொருத்தி பார்க்குறாங்க. இது இது எப்படி இருக்கும்? இது காரணம் என்ன? இது இந்த மாதிரி தான் மனிதன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறையாவான தத்துவங்கள் புதுசு புதுசாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன அந்த வீடியோ கிளிப்பு? எதனால் மனிதர்கள் அதை தன்னோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறாங்க? 2007 எடுக்கப்பட்ட ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியில் பதிவான ஒரு சின்ன கிளிப்பு இப்போ ஃபேமஸ் ஆக என்ன காரணம்? இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். 2007ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதாவது பனிப்பிரதேசத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரி சர்வே பண்ணுவாங்க. அங்கே உள்ள பெண் குயின்ஸ் இந்த மாதிரியான நிறைய காணொலி காட்சிகள் அந்த டாக்குமெண்ட்டில் ஆவணப்படங்களாக வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அதில் 2007 ரிலீஸ் ஆன அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் ஒரு கிளிப் வந்து ரொம்ப பரவலாக பரப்பப்பட்டு அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதில் காணொலியில் என்ன காட்சி வெளிப்படுதுன்னா, ஒரு பெண் குயின் தன்னோட எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம இந்த காணொலி பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பெண் குயினோட வாழ்வியலை பற்றி நம்ம பேசிடுவோம். ஏன்னா அதை நம்ம சொல்லும்போது தான் இந்த காணொலிக்கான அர்த்தம் என்ன, ஏன் இது இந்தளவுக்கு மக்கள் எல்லாமே எடுத்து பேசுகிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பெண் குயின் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தோடு தான் வாழும் எப்போவுமே. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தன்னை பாதுகாத்துக்கவும் தன்னோட இனப்பெருக்கத்துக்காகவும் சரி கூட்டத்தோடு தான் வாழும். தனியாக வாழ்கிற பழக்கம் பெண் குயினுக்கு கிடையாது. கடல் சார்ந்த உயிரினம் தான். 50% வாழ்க்கை கடல்லையும் 50% வாழ்க்கை நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினமாக பெண் குயின் இருக்குங்க. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். ஒரு ஆண் பெண் குயின் ஒரு பெண் குயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்னா, கடல் வரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கடலை காட்டுமா, இந்த அழகான கடலை உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், நீ என்னை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குயின் கடலை கிஃப்டாக கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுமா. அதுக்கப்புறம் பெண் குயின் எந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை பெண் குயின் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூழாங்கற்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாறைகளை அடுக்கி தான் அதை தங்கள் வீடாக அமைச்சுக்குவாங்க. அவங்க இருக்கிறது முழுக்க முழுக்க பனிப்பிரதேசம். அங்கே வந்து பாறைகள் அதிகமாக இருக்காது. பாறைக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு, மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் வந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு சில பெண் குயின் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற கூட்டில் இருக்க போய் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து தன்னோட கூட்டுக்குள்ளே வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு மற்ற பெண் குயின் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுமா. பாரு, நான் எவ்வளோ கூடங்கள் வச்சுருக்கேன் பார்த்தியா, எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் பார்த்தியா, எனக்கு கீழே எவ்வளோ பாறைகள் இருக்குது பார்த்தியான்னு சொல்லி அதன் மூலமாக தன்னோட பெருமையையும் சரி தன்னோட பெருந்தன்மையும் வெளிப்படுத்துமா. இப்படிலாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதில் இன்னும் சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் குயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருந்து முட்டை வந்து இனப்பெருக்கத்துக்கு முட்டையிடும். முட்டையிட்டதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு நார்மலாக வந்து ஒரு அனிமல் லைஃப் சரி, ஹியூமன் லைஃப்பில் சரி, பெண்கள் வந்து குழந்தை பாதுகாப்பாங்க, விலங்குகள் பறவைகள் வந்து முட்டையை பாதுகாக்கும், ஆண் வந்து வெளியே போய்ட்டு உணவு எடுத்துகிட்டு வருவாங்க, சம்பாரிச்சிட்டு வருவாங்க. இதுதான் நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் பெண் குயின் சைடு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து உணவு தேடி போயிடுவாங்களாம். பெண் குயின் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட 2 காலுக்கு நடுவில் முட்டையை வச்சுட்டு எவ்வளோ குளிர் பனியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கவனமாக அந்த முட்டைகளை பாதுகாக்கிற தன்மை வந்து ஆண் பெண் குயின்கிட்ட இருக்குது. நிறைய குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிகள் இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக வந்து வேகமாக வந்து கடலில் அதிகமாக நீந்தக்கூடியது. தரையில் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினாலும் தண்ணிக்குள்ளே வந்துட்டால் கிட்ட 35 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடிய உயிரினம் பெண் குயின். இதுக்கு ரெக்க இருந்தாலும் இதால் பறக்க முடியாது. முக்கியமாக இது கூட்டமாக தான் வாழுமே தவிர தனியாக வாழாதுங்க. இதுதான் இந்த ஒரு கான்செப்ட் தான், இந்த ஒரு நேச்சுரல் உண்மை தான் இந்த வீடியோ கிளிப்பாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு பெண் குயின் அந்த வீடியோ காணொலியில் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குயின் பார்க்குது, இந்த சைடு கடல், இந்த சைடு மலை, 2 பக்கெட்டு பார்க்குது. கூட ஒரு பெண் குயின் நிற்கிது. கூட நின்ன பெண் குயின் என்ன பண்ணுதுன்னா, கடல் நோக்கி போகுது. ஏன்னா கடலில் தான் உணவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலையில் வெறும் பனி மட்டும் தான், அங்கே உணவே இருக்காது. பெண் குயினுக்கான உணவு வந்து மலைகள் சைடு இல்லை, ஆனால் கடல் சைடு தான் இருக்குது. கூட இருந்த ஒரு பெண் குயின் கடல் பக்கத்து போயிடும். ஆனால் இந்த பெண் குயின் கடலை பார்க்கும், மலையை பார்க்கும். இந்த பக்கத்து போனால் வாழ முடியும், இந்த பக்கத்து போனால் எதுவுமே இல்லை, வெறும் மலை தான் இருக்குது. என்ன பண்ணலாம் அந்த பெண் குயின் யோசிச்சுட்டு மலை பக்கத்து திரும்புதுங்க. மலையை பார்த்து நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அந்த பெண் குயின் நின்ன இடத்துக்கும் அந்த மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு வச்சுங்களேன். இவ்வளோ தூரம் அந்த பெண் குயினை நடக்க முடியுமாங்கிறது 2வது விஷயம். ஆனால் அந்த பெண் குயின் அந்த நல்லா வளர்ந்த பெண் குயின் தான், குட்டி சின்ன பெண் குயின் கூட இல்லை, நல்லா வளர்ந்த பெண் குயின் கடல் பக்கத்து போனால் தான் வாழ முடியும்னு தெரிஞ்சும் ஏன் கடல் பக்கத்து போகாமல் ஏன் மலை பக்கத்து போச்சு? அதுவும் அந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா,
அப்படியே தனியாக நடந்து போகும். அவ்வளோ பெரிய மலை, மிகப்பெரிய ஒரு நம்ம எவரெஸ்ட் மலை மாதிரி பெரிய மலை. அந்த மலையை நோக்கி அவ்வளோ பெரிய இடத்துல அந்த பெண் குயின் குட்டியாக நடந்து போகிற ஒரு விஷயம் தான். இதை ஏன் மனிதர்கள் வந்து ட்ரெண்டிங் ஆக்குறாங்கன்னா, எப்போவுமே பெண் குயின் வந்து கூட்டத்தோடு தான் இருக்கும், தனியாக இருக்காது அப்படிங்கிற கான்செப்டை இந்த வீடியோட பொருத்தி பார்க்கும்பொழுது, எப்போவுமே கூட்டமாக வாழக்கூடிய பெண் குயின் தனியாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேள்விகளை எல்லாம் ஆரம்பிக்கும்போது, இந்த இடத்துல மனிதன் மூளை அட்வான்ஸாக யோசிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட வாழ்க்கையோட பெண் குயின் வந்து பொருத்தி பார்க்குறாங்க. சில விஷயங்கள் வருது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் குயின் வந்து நான் வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்படுது, நான் வந்து என்னோடய பாதையில் நான் போய்க்கிறேன் ஆசைப்படுது, தனித்துவமாக வாழணும்னு ஆசைப்படுது, அங்கே என்ன விஷயம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது. மனிதர்கள் எப்படி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களோ அது மாதிரி அந்த பெண் குயின் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுது. அந்த மலை மேலே ஏறணும்னு ஆசைப்படுது. பெண் குயினுக்கு ரெக்க இருந்தாலும் பறக்க முடியாது. அதனால் நான் நடந்து அந்த மலை உச்சிக்கு போவேன். எப்படி ஒரு பையன் ஒரு இளைஞன் தன்னோட வெற்றியை வந்து நான் கண்டிப்பாக அடைஞ்சே தீருவேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போராடுவானோ அது மாதிரி அந்த பெண் குயின் நினச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹியூமன் லைஃபோட அதை ஒன்றிணைஞ்சு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு நார்மலான பீப்புள்ஸ் எவ்வளோ கதைகள் சொன்னாலும் சரி, இதை வந்து மக்களோட வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தாலும் சரி, அறிவியல் பூர்வமாக இதுக்கு உண்மையான ரீசன் இருக்குது. பார்த்தீங்களா, பெண் குயினை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, பெண் குயின்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூளைகள் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதோடைய பார்க்கக்கூடிய பார்வை வந்து மாறும். இன்னொன்று வந்து அதோட சிந்தனைகள் மாறும். இன்னொன்று அதோட விஷுவலே மாறும். எப்படின்னா, இது மலை வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் குயின் கடல் ஓர மலைகளில் மட்டும்தான், அந்த பகுதியில் மட்டும்தான் வாழும். கடலை தாண்டி ரொம்ப தூரமும் போகாது. சரிங்களா? ஆனால் இந்த பெண் குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மலை நோக்கி போகுது, கடல் நோக்கி போகாமல் மலை நோக்கி போகுதுன்னா, இதோட பார்வைக்கு அந்த மலை வந்து கடலாகவும் கடல் வந்து மழையாகவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஒரு தொத்து வியாதியாக கூட இருக்கலாம். ஏதாவது மூளையில் ஏற்பட்ட பிரச்சனைனால தான் இந்த மாதிரி அந்த பெண் குயின் நடந்திருக்கு. ஏன்னா எந்த ஒரு பெண் குயினுமே தன்னோட கூட்டத்தை விட்டும் சரி, தன்னோட இனத்தை விட்டும் சரி, தன்னோட இடத்த விட்டும் தன்னோட குடும்பத்தை விட்டு வெளில போகாது. ஏன்னா அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அதுக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி இந்த பெண் குயின் இந்த மாதிரி செயலை செய்யுதுன்னா இதற்கு முழு காரணமாக இருக்கிறது அறிவியல் ரீதியாகவும் சரி, அந்த பெண் குயினுக்கு என்ன பிரச்சனைனா தலையில் மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனை தான் இந்த பெண் குயினோட பாதையை வந்து மாற்றி காட்டியிருக்குமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு உயிரினமும் தன்னோட உயிரை வந்து எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போய் அது முடிவுக்கு கொண்டு வந்துக்காது. படத்தில் தான் இந்த மாதிரி நடக்கும். படத்தில் தான் நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியும் தவிர, மனிதனும் சரி விலங்கும் சரி, எனக்கு அங்கே போனால் எதுவுமே இல்லை, அங்கே போனால் நான் செத்துருவேன்னு தெரிஞ்சு நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. இது மனிதர் மட்டும் விதிவிலை கிடையாது, அவங்களும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உயிரினம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அந்த மக்கள் சொல்லக்கூடிய தியரி படிலாம் எதுவுமே இல்லை. இது முழுமையான காரணம் என்னவாக இருக்குன்னா, அதோட மூளையில் ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம், இல்லைனா ஏதாவது பிரச்சனை, ஏதாவது நோய் தொத்துனால வரக்கூடிய பிரச்சனைனால அதோட பார்வை திறன், அதாவது அதோட விஷுவல் வந்து மாறி இருக்கும், சிந்தனை வந்து மாறி இருக்கும். அதனால தான் கடல் பக்கத்து போக வேண்டியது மலை பக்கத்து போயிருக்குது. இதை நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கு சரி, மற்ற அந்த நிகழ்வை பார்த்த பெண் குயின்களுக்கும் என்ன இவன் கடல் பக்கத்து வராமல் மலை பக்கத்து போகிறான்னு சொல்லி பார்த்த பெண்களுக்கும் நமக்கு தான் அப்படி தெரியுமே தவிர, அந்த பெண் குயினோட பார்வைக்கு மலை வந்து கடலாகவும் கடல் வந்து மலையாகவும் தெரிஞ்சிருக்கு. இது பெண் குயின் வந்து மனிதர்களை ஏன் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நிறைய உண்மை சம்பவங்கள் இருக்குது. அதை வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாகவும் மறுபடியும் அகைன் எடுத்திருக்காங்க. 2011 ரிலீஸ் ஆன வந்து த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டின் டிம் அப்படின்னு ஒரு பெண் குயின். ஆக்சுவலாக அந்த பெண் குயினோட பேர் வந்து டின் டிம்னு வைக்கப்பட்டுச்சு. அந்த பேருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, ஒரு காரணங்கள் இருக்குது. அதேமாதிரி அந்த ஸ்டோரிக்கு ஒரு காரணம் இருக்குது. 2011 பிரேசிலில் சார்ந்த ஜோவோ அப்படிங்கிற ஒரு ஃபிஷர்மேன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கடலில் மீன் பிடிக்க போயிருக்காரு. மீன் பிடிக்க போகும்பொழுது அங்கே வந்து கடலில் வந்து எண்ணெய்கள், கப்பலில் கொண்டு போன எண்ணெய்கள், தொழிற்சாலைகள் எண்ணெய்கள் எல்லாமே கடலில் வந்து கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி கொட்டி கிடக்கிறத பார்க்கும்போது அந்த எண்ணெய்கள் நடுவில் வந்து ஒரு பெண் குயின் வந்து அதோட உயிருக்கு போராடிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த எண்ணெயிலேருந்து மீளணும், அதில் போய் மாட்டிக்கிச்சு, அதுலேருந்து வெளியே வந்தால் தான் உயிர் பிழைக்க முடியும், அதனால் போராடிட்டு இருக்குது. இதை ஜோவோ பார்த்துட்டு உடனே போய் அந்த பெண் குயினை போய் மீட்டு தன்னோட இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பெண் குயினை பராமரிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. அந்த பெண் குயினுக்கு உயிருக்கான பிரச்சனைகள் எல்லாம், உடம்புல உள்ள எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக அந்த பெண் குயினை காப்பாற்றி மறுபடியும் அதோட கூட்டத்தில் கொண்டு போய் விட்டுறாரு. இது வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயம் ஜோவோ பெண் குயின் அந்த கூட்டத்தில் விட்டதுக்கப்புறம் அந்த விஷயத்துலேருந்து கடந்து தன்னோட நார்மல் லைஃப் வந்துட்டார். ஆனால் அந்த பெண் குயின் என்ன பண்ணியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கண்டினியூவாக கிட்டத்தட்ட 5000 மைல் தன்னோட கூட்டத்திலேருந்து 5000 to 5000 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஸ்டோரி பார்க்கலாம். 5000 கிலோமீட்டர் நீந்தி வந்து அந்த ஜோவோவை பார்த்துட்டு திரும்பி போகுமா. இது கண்டினியூவாக 5 ஆண்டுகள் அவர் கூட்டத்தில் விட்டதுலேருந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருங்க நீந்தி வந்து அந்த ஜோவை பார்த்துட்டு போகுமா. அந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சியோட பெண் குயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த பெண் குயினுக்கு என்ன ஆச்சுன்னா, அது தன்னோட கூட்டத்தோடு போயிருச்சு. அதுக்கப்புறம் வரல, அந்த பெண் குயின் வரல. ஆனால் 5 ஆண்டுகள் கண்டினியூவாக வந்திருக்கு. வந்து ஜோவோவை பார்த்துட்டு தான் போகுமா. கிட்டத்தட்ட அதுக்காகவே ஜோவோவை பார்க்கறதுக்காகவே, தன்னோட உயிரை காப்பாற்றணும்னு பார்க்கறதுக்காகவே தனியாக கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு வந்து பார்த்துட்டு போகும். இது கண்டினியூ 5 ஆண்டு நடந்திருக்கு. இது வந்து ஒரு உண்மை ஸ்டோரியாகவே டாக்குமெண்ட்ரியாகவே எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பெண் குயினை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகளும் சரி, விஞ்ஞானத்தை தாண்டி மனிதர்களும் சரி, நிறைய பேர் பெண் குயின் வாழ்க்கை மனித வாழ்க்கை ஒன்றுன்னு சொல்லி ஒரு கூட்டமும்,
மனிதர்களோட பெண் குயினை ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சில கூட்டங்களும் மாறி மாறி சில கருத்துக்கள் வச்சாலும், இந்த காணொளியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு, இது ரொம்ப டிப்ரெஷனுக்கு மாறிடுச்சு, தன்னோட கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வாழ நினைஞ்சிருச்சு, இல்லை அந்த மலையில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுதுன்னு சொல்லி மனிதர்கள் நார்மல் ஹியூமன் யோசித்தாலும், சயின்ஸ் ரீதியாக இதுக்கு காரணம் எடுத்து வைக்கிற விஷயம் என்னவாக இருக்குன்னா, இந்த பெண் குயினுக்கு மூளையில் ஏற்பட்ட பிரச்சனை தான் காரணம். தன்னோட பார்வையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, மலையை கடலாகவும் கடலை மலையாகவும் பார்த்துருக்கு, இதுக்கு தான் இது காரணமாக இருக்குன்னு சொல்லி அவங்க சைடு இந்த விஷயத்த சயின்ஸ் ரீதியாக ப்ரூவ் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பெண் குயினோட வீடியோ வந்து மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிருக்கு. எப்போவுமே பெண் குயின் கூட்டமாக தான் வாழும், தனியாக வாழ்கிறது பெண் குயின் பழக்கம் கிடையாது. 2007 எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து 2026 ஜனவரி மாதம் வந்து ஃபேமஸ் ஆகுதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. என்னோடய பார்வையில் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், நான் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு என்னோட கருத்து இருக்கும்ல, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த மலையில் அந்த பெண் குயினுக்கு மன ரீதியாகவும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், மைண்டு மூளை ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பனிமலை, அந்த 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 விசுவலில் எதுவுமே இல்லை, வெறும் மலை மட்டும் தான் இருக்குது. அது அந்த குட்டியாக அவ்வளோ பெரிய வெள்ளையாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய இடத்துல முழுமை எங்கே பார்த்தாலும் வெள்ளை நிறம் அப்படின்றதுல கருப்பாக ஒரு புள்ளி உயிரின் மட்டும் நடந்து போகுது. அது நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பெண் குயினுக்கு என்ன ஆச்சு, சர்வே ஆச்சா அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் நான் பார்க்கும் பொழுது நான் 2026 ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சிறந்த காணொலியாக, ஒரு நேச்சுரலாக, ஒரு இயற்கையாக ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் அந்த காணொலியை பார்க்குறேன்.